ஷியான் ஹுசைனியோட இறப்பு ஒரு மாபெரும் இழப்பு தமிழகத்துக்கு. 5,00,000 கோடிக்கு மேல ஒரு பெரிய வர்த்தகத்த தமிழகம் இழந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவ வெளியிடுறேன். ஷியான் ஹுசைனி மாரி இந்த பதிவுல வெளியிடுற எல்லா ஆசிரியர்கள்கிட்ட நான் ஒரு மாணவனா கத்துருக்கேன் தற்காப்பு கலைய அப்படிங்கிறதுக்காக, நான் இப்ப சொல்லப் போற விஷயங்கள்லாம் உண்மையா இருக்கதுக்கான சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு. ஷியான் ஹுசைனி அப்படிங்கிறவரு கராத்தேல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட் பெல்ட் முடிச்சதுக்கப்புறம் எல்லோ பெல்ட் வரும். எல்லோ பெல்ட் முடிச்சதுக்கப்புறம் கிரீன் பெல்ட் வரும். அந்த எல்லோ பெல்ட்லேருந்து ஒவ்வொரு பெல்ட்லேயும் வந்து ஒவ்வொரு வெள்ளை கலரில் ஒரு கோடு ஒன்று வச்சுப்பாங்க. அதுக்கு பேர் ஃபஸ்ட்டு டன்பாங்க. ஒரு கோடு இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு டன்னு, 2வது கோடு இருந்ததுன்னா செகண்ட் டன்னும்பாங்க, 3rd கோடு இருந்ததுன்னா 3வது டன், 3rd டன்னும்பாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பெல்ட் வரும், ஒவ்வொரு பெல்ட்டு. இப்போ எல்லோ முடிச்சதுக்கப்புறம் க்ரீன் முடிச்சதுக்கப்புறம் ப்ளூ இல்லை க்ரீன், இது 2த்துல ஏதாவது ஒன்று கொடுத்ததுக்கப்புறம் கடைசியில் பிளாக் பெல்ட் கொடுப்பாங்க. இந்த பிளாக் பெல்ட்டில் 10 டன் இருக்கும். சில இடத்துல என்னென்னா க்ரீன் முடிச்சதுக்கப்புறம் ப்ளூவும் வச்சுருப்பாங்க. இது எப்படி அப்படிங்கிறது இந்த பதிவை முழுசாக கேட்கும்போது உங்களுக்கு வந்து பதிவு தெளிவாக புரியும். அந்த 10 டன், அதாவது என்னென்னா அந்த மற்ற இதெல்லாம் 3 டன்னு தான் இருக்கும். இந்த பிளாக் பெல்ட்டில் மட்டும் 10 டன் இருக்கும். இப்போ இந்த 10 டன் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரெட் பெல்ட் வாங்கிறாங்கன்னு அர்த்தம். ரெட் பெல்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் ரென்சி அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து ஜாப்பனீஸ் மொழி. ரென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷியான் ஹுசைனி 10 டன் வாங்கினதுக்கப்புறம், அதாவது ரெட் பெல்ட் எடுக்கும்போது என்ன ஒரு கராத்தேல சிறப்பு அப்படின்னா, நீங்கள் ஒரு தற்காப்பு கலையை வந்து உருவாக்குறதுக்கான வளர்ச்சி நீங்கள் பெற்றுட்றீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ப்ரூஸ்லி அப்படிங்கிறவர் தான் கராத்தேல தேக்வாண்டோ அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுத்தது யாருன்னா ப்ரூஸ்லி. அந்த கலையை வந்து உருவாக்குனவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ரூஸ்லி. அதே மாதிரி ஷியான் ஹுசைனி உருவாக்கின கலைக்கு பேர் தான் என்னென்னா இஷின் ருயூ. நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், இது வரலாறுலையும் எழுதப்பட வேண்டிய ஒரு விஷயம். இஷின் ருயூ இதை வந்து 1992 ஃபார்ம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். இந்த இஷின் ருயூ அப்படிங்கிற கலை 1990 அப்படிங்கிறது தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் வந்து ஒரு பெரிய வரலாறு உருவாக்குனதுக்காக ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அதை இந்த பதிவு முடியும் போது நீங்கள் வந்து நிறைய விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. அதாவது அனலாக்லேருந்து டிஜிட்டல் மாறுறதுக்கு ஏகப்பட்ட சாத்தியம். அனலாகில் ஒர்க் பண்ணணும்னு இருக்கான், டிஜிட்டலில் ஒர்க் பண்ணணும் இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் அம்பாஸ்டர் கார் அனலாக் காரு, இப்போ இருக்க டிஜிட்டல்ஸ் கார். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தவங்க வந்து என்னென்னா 1990, அதாவது 90s கிட்ஸ், 1980 பிறந்தவங்கன்னா 90s கிட்ஸ், அதில் நானும் ஒருத்தன். அதாவது 10 வயசு ஆனதுக்கப்புறம் தான் கிட்டு, 10 வயசுக்கு முன்னாடி பேபி. இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இஷின் ரியூ அப்படிங்கிற ஒரு கலையை வந்து கண்டுபிடிச்சி, இவருக்கு வந்து என்னென்னா அந்த ரென்சி இல்லாமல் இவருக்குன்னு ஒரு பேர் வைக்கணும்னா ஷியான் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுக்கிட்டார். அதாவது பிளாக் பெல்ட் வந்துட்டா அவங்கள வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சென்சாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கணும், சென்சாய். இது வந்து எல்லா கராத்தே கல்விக்கூடத்துலேயும் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. எல்லாமே ஜாப்பனீஸ் மொழி. இது வந்து ஜாப்பனீஸ் கலை. இவருக்கு சென்சாய், அதாவது என்னென்னா ஷியான் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுட்டு எல்லாம் அவரை பார்த்து ஷியான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இதில் இவர் வந்து என்னென்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கராட்டே அப்படிங்கிறது அவ்வளோ அந்த கராட்டே மேலே அவ்வளோ உயிர் வச்சிருக்கனால நிறைய தடவை என்னென்னா பாம்பை வந்து இந்த இடத்துல கடிக்க வச்சு 27,000 இல்லை 25,000 கற்களை வந்து என்னன்னா நெருப்பு பற்ற வச்சு உடைச்சிட்டார். அப்போ 2 தடவை 3 தடவை பண்ணும்போது என்னென்னா, நாங்கள் இந்த மேடையில், நான் வந்து அவங்களோட மாணவன், மேடையில் இருக்கோம், நாங்கள் பக்கத்தில் இருக்கும்போது பார்க்கும்போது என்ன இவர் பொழைப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் முட்டிக்கிற வரைக்கும் முடிச்சிடுறாரு. அவருக்கு மயக்கம் வருது, ஆனால் முடிச்சிடுறாரு. தேங்காயை வந்து உடைக்கிறாரு. எல்லாம் என்னென்னா 1000 2000 இந்த மாதிரி தான் உடைக்கிறாரு. இல்லை பாம்பை கடிக்க வச்சு உடைக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இதில் வந்து அவ்வளோ பலம் இருக்குது, முடியும் அப்படிங்கிற சாதிச்சு நிரூபித்து செஞ்சு காட்டுறாரு நம்மளுக்கு எல்லாருக்கு முன்னாடியும். அதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நினச்சி கூட பார்க்க முடியாமல் இருக்குது. இதுக்காக வந்து பயிற்சி எடுத்து பண்ணுறாரு. ஹோட்டலில் என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பயிற்சி எடுத்து பண்ணுறாரு. இவர் அதில் மட்டும் அதாவது என்னென்னா இந்த இஷின் ரியூ அப்படிங்கிற கலை மட்டும் இல்லாமல் வில் வித்தை, அடுத்து என்னென்னா கிட்டார், இதெல்லாம் வந்து அடிஷ்னல். நான் சொல்கிறது என்னென்னா இந்த கேமிங்கில் 5,00,000 கோடி இருக்க கேமிங்கில் இதை பண்ணிக்கிட்டு இருந்தார். இதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். நீங்கள் இந்த ரஜினிகாந்தோட நிறையா படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரென்சி அப்படிம்பாங்க. நான் சொன்ன பாருங்கன்னா, அந்த பிளாக் பெல்ட்டில் 10 டன் முடிச்சதுக்கப்புறம் ரென்சி அப்படின்பாங்க. அது ஏதோ ஒரு காலகட்டம், அவர் இறைவன் வந்து சீக்கிரம் இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரென்சி ரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்.
எதுக்குடா இவ்வளோ சொல்கிறேன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன் வந்து ஷோயின்றியும் அவர் ஷியான் உசைனியை பற்றி சொல்கிறேன், ரென்சியஸ் ரத்னத்தை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். அவர் வந்து ஒரு கலையை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷோயின்றியூ. இது பேர் இஷின்றியூ, அதுக்கு பேர் ஷோயின்றியூ. அவரோட பையனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஞ்சமின். இது சென்சாய் பெஞ்சமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து என்னன்னா கராட்டேல அவ்வளோ பெரிய சிறப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அந்த இதில் வந்து கராட்டேல வந்து அவ்வளோ பெரிய சிறப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வெளி உலகத்துக்கு தெரியுதான்னு தெரில. ஏன்னா ஷியான் உசைனி என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா வீடியோ இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தி நிறைய பேருக்கு வந்து தெரிவிச்சிருக்காரு. இதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரன்சி அப்படிங்கிற ஒரு ரென்சியாக இருக்கட்டும், ஏகப்பட்ட கராத்தே வல்லுநர்கள் இதை தெரிவிக்கணும், எப்படி தெரிவிக்கணும்னு கூட தெரியாமல் முழிச்சுக்கிட்டு அதாவது என்னென்னா அது இல்லாமல் அந்த கலை மேலே மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருந்து இது ஆட்டோமேட்டிக்காக வெளியே போய் சேர்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்காரு. சில இடத்துல வந்திருக்காரு, வெளியே இல்லாமல் வராமல் இல்லை. ஜெயலலிதா அம்மையார் ரென்சிஎஸ் ரத்னத்தையும் வந்து பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து உருவாக்கியிருக்காங்க. ஷியான் உசைனியும் வந்து ஒரு பெரிய நிலைக்கு உருவாக்கியிருக்காங்க. இதை நாங்கள் இங்கே கண்ணால் ஒரு மாணவனாக பார்த்துருக்கோம். என்னையும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு உற்சாகப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு மாணவனாக இருக்க என்னையும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது உற்சாகப்படுத்தியிருக்காங்க. அப்படி ஒன்றும் சிறப்புலாம் ஒன்றும் கிடையாது, இவங்களுக்குலாம் ஒன்றும் சிறப்பு கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இஷின்றியூ அப்படிங்கிற இந்த ஷியான் உசைனியோட கலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அதாவது என்னென்னா எங்களை வந்து புஷ்அப்ஸ் பண்ண வைக்கும். இந்த விரலில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு வந்து புஷ்அப்ஸ் அதிகமாக பண்ண வைப்பார். இதை வந்து தரையில் படும்போது என்ன ஆகுன்னா, நீங்கள் இந்தியன் படத்துலலாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் படத்துலாம் வந்து வர்மக்கலை இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துக்கு இவ்வளோ பவரை கொடுக்கணும், மூச்சு இதில் பவரை கொடுத்து இது பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட இஷின்றியூ கலையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்காரு. சூடான நெருப்பில் வந்து எங்களை கையை விட சொல்லுவார். சூடான நெருப்பில் வந்து என்ன கேட்டிங்கன்னா மண்ணை போட்டு அதுக்குள்ளே கையை விட்டு ஜாக்கி சான் படத்தில் பார்த்துருக்க மாதிரிலாம் இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களோட ஷியான் உசைனி ஐயா வந்து அவரோட ரென்சிஎஸ் ரத்னம் அவங்களோட ட்ரைனர்ஸை வச்சுலாம் எங்களை பண்ண வச்சுருக்காரு. அவரையும் நாங்கள் பார்ப்போம். குதிச்சு கொண்டு போயிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிக்ஸ் எல்லாம் உடைப்பார். இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பார். இது ஒரு மூச்சோட இழுப்பில் வந்து இவ்வளோ தூரம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ஷோயின்றியூ கலை என்னன்னா மூச்சை பிடிச்சி அடித்தோம்னா எந்த அளவுக்கு வலி வரும் அப்படிங்கிறது அவரோட கலையில் ஒவ்வொரு கலைக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் பாருங்கள். மூச்சை டக்குன்னு பிடிச்சிட்டு அந்த இடத்துல அடிக்கணும். அதில் எந்த பெயின் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலும்பே உடஞ்சிரும் அந்த அளவுக்கு. அது சொல்லுவார் அவரோட வாத்தியார் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூக்கை பிடிச்சி இது பண்ணும்போது ஒரு எலும்பையே உடைக்கிற அளவுக்குலாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு வயசு 83 அப்படின்னு சொல்லி ரென்சிஎஸ் ரத்னம் எங்களுக்கு வந்து கல்வி கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு சிறப்பு மிக்க கல்வி தமிழகத்தில் இருந்திருக்கா கராட்டேலே அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சத்தியமாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். கண் கலங்கிலாம் பேசலை, மன வருத்தமாக இருக்குது. இவங்கெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல வந்து கொண்டு வரலை அப்படின்னு சொல்லி மன வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஒரு கலை இருக்கிறதுல தமிழகத்தோட அதாவது உலகத்துக்கே தமிழ் தான் வந்து மூத்த மொழி அப்படிங்கிறனால இந்த தற்காப்பு கலையிலையும் வந்து தமிழில் வந்து ஃபஸ்ட்டு கலையோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குத்து வரிசை. அடிமுறை 2வது, அதுக்கப்புறம் தான் அந்த வர்மக்கலை எல்லாம் வந்து குத்து வரிசை. இந்த குத்து வரிசையில் என்னென்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருப்பார். நீங்கள் கேள்விப்பட்டிருக்க ஐயா, சிவசித்தம் அடைஞ்சிட்டார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அவரும் 1990 இது பண்ணிகிட்டு இருந்தார். இவரோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குமார் ஐயா குத்து வரிசைங்க, இதுவும் சாதாரண கலையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ கல்வி கற்றாதவங்க நிறைய பேர் வந்து கேட்டிங்கன்னா மலேசியாவில் இருப்பாங்க. இவங்களாம் என்னென்னு கேட்டிங்கன்னா திருடுவாங்க, இது பண்ணுவாங்க. அதில் என்னங்கன்னா இவங்க காரில் அப்போ ஏசி இதெல்லாம் இருக்காதுங்க. 1990 இதில் வந்து காரில் ஏசிலாம் அவ்வளோவா இருக்காது, சில காரில் இருக்கும். இந்த காரில் போயிட்டு இருக்கும்போது கார்லேயே கொள்ளையடிக்க இது பண்ணுவாங்க. நம்ம இந்த சினிமாலெல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா சண்டை, அதெல்லாம் அவர் அப்போ கார்லேயே போடுவார். நிறைய தமிழங்க சொல்லுவாங்க, ஐயா குமார் ஐயாலாம் நின்றுட்டாருன்னா 100 பேர் இருந்தாலும் அடித்து சாச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாக வாழ்ந்த ஒரு மனுஷங்க. இது ஒரு வரலாறுல வந்து இன்றைக்கி வந்து பதிவு பண்ண முடியல. அவரோட பையன் அரவிந்த் இருக்காப்புல, அதை பதிவு பண்ண முடியல. பெஞ்சமின் ரென்சிஎஸ் ரத்னமத்தோட பையன் சென்சாய் பெஞ்சமின், அப்போ 90 சென்சாயாக இருந்தார், இப்போ ரென்சி வாங்கிட்டாரான்னு எனக்கு தெரில. இவங்க இருக்காங்க. இதெல்லாம் வந்து பதிவு பண்ணாமல் ஒவ்வொருத்தவங்களோட கலை எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கலையை கற்றுக்கிறதுக்கு 500 ரூபா ஆகுதுன்னா 50 கோடி பேர்கிட்ட வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் கலையை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம்னா 5 லட்சம் கோடி வருமா, அதுக்கு மேலே வருமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இதை நம்ம வெளிநாட்டுக்கு கற்றுக் கொடுக்குறோமா,
இல்லை இந்தியாவில் வச்சுருக்கோமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதுக்காக தான் ஷியான் ஹுசைன் நிறைய சொல்லுவார், பெரிய ஒரு தற்காப்பு கூடத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய நாள் அவர் வந்து போராடி இருக்காரு. நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அதை விட பெருசு பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வரலாறுல எழுதி வருங்காலத்தில் முதலமைச்சராக இருக்கவங்க அவங்க கடைசி வரைக்கும் சொன்னார், இப்போ இருக்க முதலமைச்சர் இல்லை துணை முதலமைச்சர் வந்து இதை கொண்டு போய் எனக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதை வருங்காலத்தில் அண்ணாமலை வந்தாலும் சரி, இப்போ இருக்க திமுக வந்தாலும் சரி, சீமானா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இதெல்லாம் வந்து தமிழகத்தோட பொக்கிஷம். இதை வந்து இழந்துடக்கூடாது. இதை வந்து வேறு நாட்டுக்கு வித்துடக்கூடாது. தற்காப்பு கலை அப்படிங்கிற வேறு நாட்டுக்கு வித்துடக்கூடாது. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படின்னா அடிமுறையாவது நம்மளுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லாமல் மலேசியாவுக்கு போய் சேர்ந்துருச்சு. சிலம்பத்துக்கு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் பாலா அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் இருக்கார். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறதே தெரியாது. அவருக்கு வயசு 60க்கு மேலே இருக்கும். அவரெல்லாம் சிலம்பம் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அவர்கிட்ட 1 மாதம் கற்றுக்கிட்டிங்கனாலும் என்ன கேட்டிங்கன்னா ஆயுசு பூரா சிலம்பத்தை நீங்கள் இது பண்ணிக்கிறதுக்கு தாரோம். இதெல்லாம் நான் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆசான்கிட்டலாம் நான் வந்து ஒரு இந்த ஆசான்கிட்டலாம் நான் வந்து பயிற்சி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுல தான் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய நீ இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பெரிய ஆசான்கள்லாம் தெரியும். அந்த ஆசான்களோட சிறப்பு வந்து தமிழகத்துக்கு இல்லாமல் போயிருமோங்கிற மன வருத்தத்தில் தான் இந்த பதிவை வெளியிடுறேன். வேறு எதுவும் கிடையாது. நன்றி. இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு உங்களோட கருத்தை வந்து கீழே இருக்க கருத்து கணிப்பு பட்டியலில் வெளியிடுங்க.